சென்னை சர்வதேச திரைப்படத்தில் அவங்க பையன் வந்து நல்ல பியானோ வச்சாரு. இந்த ஃபங்க்ஷனில் அப்பாவும் பையனும் சேர்ந்து பண்ண மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் இருக்குமா? இல்லை, அவன் இன்னும் இதுதான் முதல் பீஸ் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் எண்டில் வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபினிட் லவ் வீடியோ படம் போட போனாங்க. ஸோ அதாவது 15 வருஷம் கழிச்சு தாய்மொழி வணக்கம் அடுத்த ஆல்பம் சொன்னாங்க. இது ஒரு சிங்கிள், அது வந்து கடைசியில் நீங்கள் பார்க்கலாம். அது முந்தானத்தை ரிலீஸ் பண்ணோம் இன்டர்நெட்டில். நீங்கள் பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் 10 விழுக்காடை வந்து தமிழக முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு வந்து கொடுக்கறதுக்கு நிர்வாகம் சொல்லுது. இதை பற்றி தங்களுக்கு கருத்து? இல்லை, இது வந்து ஜெயா டிவி செய்கிற இது ஃப்ரம் தி டிக்கெட்டிங் ரெவென்யூ வர்ற இதில் 10% they are giving it to the Chief Minister's Relief Fund. Just a couple of questions, Rahman. Firstly, how do you go about choosing the set list for your show? What will be the selection criteria for you from your catalog? And secondly, in the last few years we've seen you opting for younger singers. Has that been intentional for you to choose performers over just singers, keeping in mind your live shows? Not exactly. I think what was the first question? About the set list, how do you go about choosing? Set list that. அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமானது. அது எந்த பாட்டு எடுத்து ஒரு பாட்டு எடுத்துகிட்டு இன்னொரு பாட்டு விட்டா கோச்சுக்கிறாங்க, ஏன் அந்த பாட்டு போகல. ஸோ ஐ திங்க் வி ஹேட் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். நிறைய பேர்கிட்ட கேட்டு அப்புறம் ஒரு முடிவு வந்து நிறைய இல்லைன்னா சந்தோஷமான விஷயம்னா கடலோட பாடல்களும் கரெக்டாக அதை ரிலீஸ் ஆகிட்டு அதுவும் படம் போகும். செகண்ட் ஒன் வாஸ் அபவுட் சிங்கர்ஸ். ஐ திங்க் 90s நான் சிங்கர்ஸ் செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சில குவாலிட்டி இருந்தது, ஒரு சில குவாலிட்டி இல்லை. பட் பாடினா ஓகேன்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து the awareness of style and singing and diction and everything is so much high till the reality shows. And now you have a choice to get the best people with the best voice. Sometimes you know, an ordinary singer with an extraordinary attitude wins. அதுக்கு ஃபார்முலா கிடையாது. ஆக்சுவலாக எது கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு மனசில் தோணுதான் டீம் ஒர்க். சரி, டீம் ஒர்க். நிறைய பேர் எஸ்பிபி சார், ஹரிஹரன், சித்ராஜி, யங்கர் லார்ட் சக்தி, அப்புறம் கார்த்திக், பென்னி, சின்மய், நீதி புவன், அப்புறம் எங்கள் சிஸ்டர்ஸ் பாடுறாங்க. நிறைய பேர். சார் நீங்கள் எத்தனை பாட்டு சார் பாடுறீங்க? எல்லாமே என் பாட்டு தானே. மேபி 4-5 பாட்டு. Just one more for me, sir. Will there be any rearrangements of your classics? Most of them. Are you signed with any Hollywood movies, sir? I'm working on one. Right now. That's why it come back. Sir, in the show, the first song, என்ன song ஆரம்பிக்கிறீங்க சார்? Suspense. சார் ஓவரால் எத்தனை சாங்ஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க ஷோல? ஈவன் how many songs? Approximately around 30. Yeah. Pardon? Ticket? Ticket rate 500 ரூபாயிலிருந்து 25,000 வரைக்கும் இருக்கு. காஸ்ட் ஆஃப் லிவிங்கே அதிகமாக இருக்கு. சார் ரமன் சார், நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இப்போ தமிழ் படங்கள் ரொம்ப குறைச்சிட்டீங்க, ஃபுல்லாக ஃபாரின்லேயே இருக்கீங்க அப்படின்னாங்க. எப்படி இந்த ஷோக்கு ஒத்துக்கிட்டீங்க? ஆஸ்கார் அவார்டு இன்னும் நிறைய வாங்கணும் ஒர்க் பண்ணுறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி எனக்கு எந்த படம் பிடிக்குதோ எது நான் ட்ரை பண்ணோ அது ஒத்துக்கணும். ஸோ மணிரத்னம் படம், பரத் பாலா படம், அதுக்கப்புறம் கோச்சரியார், ரஜினிகாந்த் சார், அதுக்கப்புறம்
இன்னும் 2 படம் கூட இருக்கும். நிறைய தமிழ் படம் எல்லாம் ஹிந்தியில் கேட்குறாங்க, ஏன் தமிழ் படம் வரைக்கும் பண்ணி கேட்குறேன். ஸோ whichever I feel right. ஆஸ்கார் சொல்லி என்ன அவார்டு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசையே கிடையாது, அசலை தீர்ந்து போச்சு. 2 வாங்கி வச்சுருக்கேன்.